தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த 2 தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கறத இப்பதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன் அவர் அந்த 2 தொகுதியில நிக்கிறாரு, அங்க அவருக்கு பாசிட்டிவா என்ன இருக்கு, டிஎம்கேவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அந்த தொகுதியில என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி அங்க யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ ரீசன்ட் வீடியோவை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்கிறது தான் சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 இடத்துல நிக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி 2 இடத்துல யாரெல்லாம் நின்னு இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்களா, கஞ்சா கேஸ்ல உள்ள போனவங்க, அது மட்டும் இல்லாம ஜாதி வெறியன் இவங்களுக்கெல்லாம் தாவேகாவுல சீட்டு கொடுத்திருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்ப திமுக மட்டும் ரொம்ப யோக்கியமா? அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் மேல வழக்கு பதிவு போட முடியுமா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் கிழமை ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியில யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 தொகுதியில நிக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஆக்ட் படி 2 தொகுதியில மேக்ஸிமம் ஒருத்தவங்க நிக்கலாம். அதுல 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில ராஜினாமா பண்ணணும். அதுவும் 10 நாளைக்குள்ள எந்த தொகுதியில எம்எல்ஏவா பதவி ஏற்க போறீங்க, எந்த தொகுதியை ராஜினாமா பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்றாங்கல்ல, அந்த தொகுதியில மட்டும் திரும்பவும் ரீ எலெக்ஷன் நடத்தணும். பொதுவா எலெக்ஷன் நடத்தணும் அப்படினாலே அங்க மிஷினை வச்சுதான் இயந்திரத்தை வச்சுதான் ஓட்டு போட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலை நடத்துறதுக்கு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்டாஃப், போலீஸ் இவங்க எல்லாரையும் வச்சுதான் அந்த தேர்தலை நடத்தணும். திரும்பவும் அவங்கள போய் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களோட சம்பளத்தை திரும்பவும் அவங்களுக்கு அங்க சேலரி கொடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாதுகாப்பு படையினர், போக்குவரத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு. இந்த தொகுதியில எலெக்ஷன் நடக்கிறதுக்கு யாரோட பணம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட வரி பணத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நடத்துற இந்த இடைத்தேர்தலை 6 மாசத்துக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட விதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தொகுதியில யாரெல்லாம் நின்றுருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1991ல அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 தொகுதியில நின்றுருக்காங்க. ஒன்னு பர்கூர், இன்னொன்னு காங்கேயம். 2 தொகுதியில அவங்க இருந்திருக்காங்க. அதுல பர்கூர்ல ஆப்போனன்டான டிஎம்கேவை விட அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 67,000க்கும் மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 37,000 ஓட்டு வித்தியாசத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா காங்கேயம் தொகுதியிலையும் ஆப்போனன்டான டிஎம்கேவை விட 69,000க்கும் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ரூல்ஸ் படி ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும்ல. அப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கேயம் தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு பர்கூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் யாரு அப்படின்னா புதிய தமிழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சிருக்காரு. அவர் 2 இடத்துல போட்டி போட்டாரு. ஒன்னு ஒட்டப்பிடாரம், இன்னொன்னு வால்பாறை. 2 இடத்துலயுமே அவர் தோல்வியை தான் சந்திச்சாரு. நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 1977, 1980 ரெண்டுலயுமே வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்தை வாபஸ் பண்ணிட்டாங்க. 2001ல ஜெயலலிதா அம்மா அவர்கள் 4 இடத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. ஆனா அப்போதைக்கு அவங்க மேல இந்த டான்சி ஊழல் வழக்கு போனதுனால அவங்களோட அந்த வேட்புமனுவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ 2026ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தொகுதியா பெரம்பூர்லயும் இன்னொரு தொகுதியா திருச்சி கிழக்குலயும் நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல்லையே நான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரை பத்தி சொன்னேன்ல, அவரோட மகனான ஷாம் கிருஷ்ணசாமி திருநெல்வேலி, ஸ்ரீவில்லிபுத்தூர் 2 இடத்துல நிக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை திரும்ப இடைத்தேர்தல் நடத்துறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. யார் இந்த வேட்பாளரா அங்க நிக்கிறாங்களோ அவங்க தான் முழு செலவையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்காக மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். 2 தொகுதியில நின்னு 2லயுமே ஜெயிச்சு அதுல ஒரு தொகுதியை ராஜினாமா பண்றதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ பொறுத்திருந்து இத பத்தி பார்ப்போம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதியில யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்கல்ல, அதுல சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. அதுல குறிப்பா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் எந்த கட்சியுமே சார்ந்தவன் இல்ல, நான் ஒரு சாதி வெறியா அப்படின்னு ஓபனா பொது இடத்துல பேசின ஒருத்தரை கம்பம்ல அவரோட பேரு PLA ஜெகநாத் மிஸ்ரா, அவரை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக சமூக ஊடகங்கள்ல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தாவேகாவோட கொள்கை என்ன, மதச்சார்பற்ற சமூக நீதி, எந்த ஒரு மதமோ ஜாதி எல்லாத்தையுமே கடந்த ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது தான் அவங்களோட
அவங்களோட கொள்கையா இருக்கு. அப்படிப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சாதி வெறியனை வந்து ஒரு வேட்பாளரா அறிவிச்சது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் கஞ்சா கேஸ்ல உள்ள போய் 10 நாள் கழிச்சு வெளியே வந்த ஒருத்தருக்கும் வந்துட்டு தாவேகாவுல வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க எப்படி வந்து கஞ்சாவையும் மதுவையும் ஒழிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழதான் செய்யுது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக என்ன பண்ணாங்களோ அதையே தான் வந்து திரும்பவும் இவங்களும் பண்றாங்க. சரி, திமுக மட்டும் யோகியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகவுல இப்போ RSS இந்து முன்னணியோட அமைப்புல புதுக்கோட்டையோட மாவட்ட செயலாளரா இருந்த கே செல்வகுமார் அவர் வந்து பக்கா பிஜேபி ஆளு. அவருக்கு திமுக சைடுல இருந்து ஒரு தொகுதியை கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க வெளியில சொல்லும் போது என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும், தமிழ்நாட்டுல தாமரை மலரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் தாவேகாவும் இப்படிதான் இருக்காங்க, திமுகவும் இப்படியே தான் இருக்காங்க. நம்ம வந்து யாரை நம்புறது அப்படின்னே தெரியல. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க பண்றது இருக்கு. இன்னொரு பக்கம் அழகு இருந்தா அங்க கண்டிப்பா அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கோவை கவுண்டம்பாளையத்துல ஒரு வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கனிமொழி. அவங்க இதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்களால வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக முடியாது, வேணும்னா அவருக்கு இருக்க அந்த கூட்டத்தை வச்சு ஒரு எதிர்க்கட்சி ஆக முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, இத கூட ஜாதகத்தால ஓரளவு கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, 100% ஜோதிடத்தால கேன்சரை குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து மக்களை ரொம்பவே மூட நம்பிக்கைக்கு உள்ளாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடிச்சாலும் அதை முழுசா இன்னுமே குணப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தால எப்படி வந்து கேன்சரை குணப்படுத்த முடியும்? இன்னும் நம்மள பைத்தியகாரத்தனமாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் தாவேகாவுல அந்த 234 தொகுதி இருக்குல்ல, அங்க இருக்க வேட்பாளர்கள் எல்லாரையும் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம கஞ்சா கேஸ்ல உள்ள போனவங்க, ஜாதி வெறியன், இந்த மாதிரி மூட நம்பிக்கையை உருவாக்குறவங்கன்னு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ விஜயோட மக்கள் இயக்கத்துல இருந்து அவருக்காக கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு எந்த ஒரு சீட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேத்து வந்து பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இந்த கொளத்தூர் பெரம்பூர், அங்க தேர்தலோட விதிமுறையை மீறிட்டதா சொல்லி அவர் மேல 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. சரி, தேர்தலோட விதிமுறை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம திமுகவுக்கு சொம்படிப்பாங்கல்ல, அந்த அக்கா இல்ல, இந்த ஒலிபெருக்கி இருக்குல்ல, அது வந்து 5 தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாவேகா சைடுல இருந்து 30 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. தாவேகாவோட கூட்டத்துல வந்து 300 பேருக்கு தான் அனுமதின்னு சொன்னதையும் மீறி 5000 பேர் வந்து வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அங்க போன ஆம்புலன்ஸுக்கு வந்து வழி விடல, அதனால ரொம்பவே டிராபிக் ஆயிருச்சு, மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு போடியில வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து வெல்கம் பண்றதுக்காக அவரோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாலையில வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதனால அங்க இருக்க பப்ளிக் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இது சம்பந்தமா சன் நியூஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியுமே போடல. விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு போடுறத பத்தி மட்டும் தான் வந்து பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மேல யாராவது கேஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. இங்க சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இல்ல திமுகவுக்கு ஒரு சட்டம், தாவேகாவுக்கு ஒரு சட்டம், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? தயவு செஞ்சு இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஓபிஎஸ் அவர்கள் மேலயுமே நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா தான் இது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட கருத்தாவும் இருக்கு, என்னோட கருத்தாவும் இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கஞ்சா கேஸ்ல உள்ள போனவங்க, ஜாதி வெறியன், இவங்களுக்கெல்லாம் வந்து வேட்பாளர் சீட்டு கொடுத்திருக்காங்களே, சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வந்து நிக்க போறாரு. அந்த 2 தொகுதியில ஜெயலலிதா அவர்கள் மாதிரி அவராலையும் வந்து ஜெயிக்க முடியுமா? விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு போட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.